மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல 10 பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். முதல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி ஆர் லம்சம். அதாவது நீங்க மாசம் மாசமும் பணம் கட்டலாம், லம்சமாவும் போடலாம். நிறைய பேருக்கு அந்த டவுட் உண்டு, எஸ்ஐபி வேற மியூச்சுவல் ஃபண்ட் வேறையா அப்படின்னு. மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட், அதாவது நீங்க பேங்க் டெபாசிட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பேங்க் டெபாசிட்ல பார்த்தீங்கன்னா நீங்க ரெக்கரிங் டெபாசிட்னு உண்டு, ஃபிக்ஸட் டெபாசிட்னு உண்டு. ரெக்கரிங் டெபாசிட்னா மாசம் மாசம் கட்டுவீங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்னா லம்சமா 10,000, 20,000, 50,000 எவ்வளோ வேணா போடுவீங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாசம் மாசம் கட்டலாம். லம்சமா எவ்வளோ வேணா கட்டலாம். 6,000 ரூபாய், 5,000 ரூபாய், இல்லை 10 லட்சக்கணக்கில் கூட கட்டலாம். அது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இந்த பெனிஃபிட்ஸ் ரெண்டுமே உண்டு. ஸோ என்ன வேணா நீங்க பண்ணலாம். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் பேஸ்ட் ஆன் ஃபினான்ஷியல் கோல்ஸ். அதாவது நான் என் பையன் படிப்புக்காக சேர்க்க போறேன், என் பொண்ணோட கல்யாணத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக, இது எல்லாமே டைம்லைன் மாறும். உங்க பையன் 10 வயசு ஆன பிறகுதான் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல பிறந்த உடனே தெரிஞ்சிருக்கலாம். 10 வயசுல தெரிஞ்சா இன்னொரு 7-8 வருஷத்துல காலேஜ் போயிடுவாங்க. பிறந்த உடனே தெரியுது இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா 18 வருஷம் இருக்கு. ஸோ உங்க டைம்லைன் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ உங்க டைம்லைனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் எவ்வளவு போட்டா இன்னொரு 8 வருஷத்துல காலேஜ் படிப்புக்கு நல்ல பணம் கிடைக்கும், இப்போதுல இருந்து 18 வருஷத்துக்கு நான் எவ்வளவு பணம் போட்டா என் பொண்ணோட படிப்புக்கோ என் பொண்ணோட கல்யாணத்துக்கோ நல்லபடியா இருக்கும் அப்படின்றது நீங்க யோசிக்கலாம். ரிட்டையர்மெண்ட் 20 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், அதாவது 60 வயசுன்னு கனெக்ட் பண்ணி. ஸோ அப்ப ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் இப்போதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க 10 வருஷம் தான் இருக்கு அப்படின்னா நிறைய பணம் முதலீடு பண்ணணும். 20 வருஷம் இருக்கு, 30 வருஷம் இருக்குன்னா குறைஞ்ச பணம் இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 5,000, 10,000 ஸ்டார்ட் பண்ணி போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்வான்டேஜ் இன்வெஸ்டிங் பேஸ்ட் ஆன் ஃபினான்ஷியல் கோல்ஸ்ன்னு சொல்றோம். இது மியூச்சுவல் ஃபண்ட்ல கண்டிப்பா உண்டு. மூணாவது முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டைம் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதாவது 2 வருஷத்துல எனக்கு பணம் வேணுங்க, 6 மாசத்துல நான் எப்போனா எடுப்பேன், 3 வருஷம் கழிச்சு தான் இந்த பணம் எனக்கு தேவைப்படும், அதுவும் இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, அந்த 3+ இயருக்கு ஏற்ற மாதிரி ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் போடலாம். 5+ இயர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக செக்ட்ரல் ஃபண்ட்ஸ் விஷயம் தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரொம்பவே சாத்தியம். பட் இதுவே மற்ற ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச முதலீடு அப்படின்னு யோசிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு இடம் வாங்கணும்னா நிறைய பணம் போட வேண்டியிருக்கும். இந்த பெனிஃபிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உண்டு. 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன். அதாவது ஈக்விட்டி, டெட், ஹைபிரிட். ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறது. ஸோ இதுல ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்னு யோசிக்கலாம். 2வது டெட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல போடுறது, தனியாக கில்ட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எனி டைம் விட்ராயல், இந்த ட்ரெஷரி பில்ஸ், மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணலாம். லிக்விட் ஃபண்ட்ஸ், மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ் சொல்லுவோம். 3வது ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி டெப்ட் சேர்ந்த மாதிரி இருக்கும். 20% ஈக்விட்டி, 80% ஈக்விட்டி, 50-50 இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் உண்டு. மல்டி அசெட் ஃபண்ட்ஸும் உண்டு. அதாவது கோல்டு, ஈக்விட்டி, டெட், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், இது எல்லாம் சேர்ந்த மாதிரியே உண்டு. ஸோ இந்த மல்டி காம்பினேஷன்ஸும் டைவர்சிஃபிகேஷன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் தானே யோசிக்காதீங்க, இதுல எல்லாமே கலந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்க மற்ற ப்ராடக்ட்ஸ் யோசிக்கவே தேவையில்லை. 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பெட்டர் ரிட்டர்ன்ஸ். நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டோட அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா போதும்னு யோசிக்கிறீங்களா? ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ்னு இருக்கு, டெட் ஃபண்ட்ஸ்ல, அதுல முதலீடு பண்ணலாம். ஈக்விட்டினா 4+ இயர், 5+ இயர் அப்படின்னு யோசிக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எனக்கு மாடரேட் ரிட்டர்ன்ஸ் வந்தா போதும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட், மல்டி அசெட் ஃபண்ட் அப்படின்னு இருக்கு, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு, அதிக ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும், ரிஸ்க்கும் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப சேஃபா வேணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு ரிஸ்க் அட்ஜஸ்ட் பண்ணி பெட்டர் ரிட்டர்ன்ஸ், அதிக ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்றதுல எதுல வேணா நீங்க சூஸ் பண்ணலாம். 6வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வொலட்டாலிட்டி கண்ட்ரோல். அதாவது எஸ்ஐபியும் இருக்கு, எஸ்டிபி இருக்கு. எஸ்ஐபி எதுக்குன்னா இப்போ மார்க்கெட் ஏறிக்கிட்டே போச்சு, 4 வருஷமா அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் எல்லாருக்குமே வந்துச்சு. நான் சொல்றது கோவிட்ல இருந்து லாஸ்ட் 3-4 மந்த்ஸா பார்த்தீங்கன்னா எந்த ஃபண்டா இருந்தாலும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ், -3%, -4%, இல்லை -10%. நான் சொல்றது 3 to 4 months டைம்லைன். ஆனா இந்த டைம்லைன்ல தான் அந்த என்ஏவி வேல்யூ குறையும் போது நிறைய யூனிட்ஸ் பை பண்ணுவீங்க. ஸோ வொலட்டாலிட்டி நெக்ஸ்ட் 1 இயர்ல பார்த்தீங்கன்னா இதனால உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. எஸ்டிபின்னு சொல்லியிருந்தேன், அது சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான். லம்சமா முதலீடு பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? அந்த பணத்தை நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு, அதாவது டெட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுல இருந்து ஈக்விட்டிக்கு எஸ்டிபி சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் வாரத்துக்கு 10,000 ரூபாய், 1 லட்ச ரூபாய் முதலீடு பண்றீங்கன்னா வாரத்துக்கு 10,000 ரூபாய் அப்படின்னு போட்டீங்கன்னா 10 வாரத்துல உங்களுக்கு ஃபுல்லா ஈக்விட்டிக்கு போயிடும். இந்த 10 வாரத்துல மார்க்கெட் ஏற்ற இறக்கங்கள் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்சிடும். இல்ல டெய்லி ஈக்விட்டி கூட பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வாலட்டாலிட்டி கண்ட்ரோல் பண்ணும். 7வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ராடக்ட் ஃபார் லைஃப் டைம்.
அதாவது நான் எதெல்லாம் போடுறதுன்னு எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது, ஈக்விட்டியில் போடுறதா, ஸ்டாக்கில் போடுறதா, இல்லை ரியல் எஸ்டேட்டா, கோல்டா அப்படின்னு யோசிக்காம எஸ்ஐபி ஒரு 25 வயசுல ஸ்டார்ட் பண்ணுங்க. நடுவில் எல்லா ஃபினான்ஷியல் கோல்ஸையும் நீங்கள் நிறைவேற்றிட்டே வரலாம். 60 வயசுல உங்க கார்பஸ் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை SWP பண்ணிக்கோங்க, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். அது நீங்க உயிர் வாழ்ற வரைக்கும் 80 வயசோ 90 வயசு வரைக்குமோ உங்களுக்கு உங்க நாமினி, உங்க ஒய்ஃபோ உங்க பசங்க போட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கும் போய் சேர்ந்துடும். இன்னும் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸே உங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுக்க முடியும். ஸோ ஒன் ப்ராடக்ட் ஃபார் லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம சொல்லலாங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட், லோன் அகெயின்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். லோன் அகெயின்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா நீங்க ஒரு 50 லட்ச ரூபாய் சேர்த்துட்டீங்க, இல்ல ஒரு 1 லட்ச ரூபாய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் 50% ஈக்விட்டியா இருந்தால் 50% உங்க தங்க நகையை அடமானம் வச்சா எப்படி உங்களுக்கு லோன் கிடைக்குமோ, உங்க மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் அடமானம் வச்சீங்கன்னாலும் லோன் கிடைக்கும். 10.5% இன்ட்ரெஸ்ட். என்ன அட்வான்டேஜ்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கட்டுவீங்க. 1 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 870 ரூபாயிலேருந்து 900 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்க எப்போ வேணா ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு பேஸ் பண்ண மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட்டும் போடுவாங்க. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ்க்காக நீங்க 20-25 வயசுலேயே ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்க நினைச்ச மாதிரி ஒரு கார்பஸை கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து லோன் எடுத்து கார் வாங்குறது இல்லை வீடு வாங்குறது எதோ வேணா பிளான் பண்ணலாம். இதுவும் சாத்தியம்தான். 9வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3 மாசம் என்னால் கட்ட முடியாது, வேலை போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா, பாஸ் பண்ணிக்கலாம். 4வது மாசம் தானாகவே ரீஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தட் உங்களுக்கு எஸ்ஐபி பிரேக் ஆகாது. சரி, நான் 10 வருஷம் போட்டுட்டேன், நான் கேன்சல் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா, பயப்படவே வேணாம். 10 வருஷத்துக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. 5 வருஷம் கழிச்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் காசு கட்ட வேணாம். ஆனால் அந்த பணம் 10 வருஷத்துல இன்னும் பல மடங்கு ஏறி இருக்கும். இல்லை 6 மாசத்துல என்னால் கட்ட முடியாத சூழ்நிலை வந்துடுது அப்படின்னா போட்ட பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் வேல்யூ. ஸோ உங்களுக்கு பாஸ், கேன்சல், எந்த ஃபெசிலிட்டியும் எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு உண்டு. ஃபைனல் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ராயல் பேஸ்ட் ஆன் நீடு. ஸோ நான் ஒரு 50 லட்சம் சேர்த்துட்டேன் அப்படின்னா நீங்கள் வேணுன்றப்போ ஒரு 50,000 எடுத்துக்கலாம். இல்லை ஒரு அர்ஜென்ட்டு ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா ஒரு 5 லட்ச ரூபாய் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 50% வேணா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உண்டு. எஃப்டினா பிரேக் பண்ணால் ஃபுல்லாக தான் பிரேக் பண்ண வேண்டியிருக்கும். லேண்டுனா ஃபுல்லாக தான் விற்க முடியும். குட்டி குட்டியாக விற்கிறது கஷ்டம். நீங்கள் ஒரு அரை கிரவுண்ட் 1 கிரவுண்ட் வச்சுருந்தா குட்டி குட்டியாக பிரேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கான தலைவலியும் ஜாஸ்தி. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் 1 கோடி ரூபாய் இல்லை 10 கோடி ரூபாய் வச்சுருந்தாலும் 50,000 ரூபாய் கூட எடுக்க முடியும், 1 லட்ச ரூபாய் கூட எடுக்க முடியும். இந்த காரணங்களுக்காக நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். 2025ல் இது வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலன்னா ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஐபியை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட கோர்ஸ் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கோர்ஸ்ன்னு நான் நம்புகிறேன். போய் படிங்க.